மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே 70 வயது மூதாட்டி ஒருவர் தனது வீட்டில் பதுங்கிய விஷப்பாம்பை வெறும் கைகளால் பிடித்ததுடன் கழுத்தில் சுற்றிக் கொண்டது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புனேவை அடுத்துள்ள கசர் அம்போலி என்ற கிராமத்தில் வசிக்கும் சகுந்தலா சுதர் என்ற மூதாட்டி பாம்பை வெறும் கைகளில் லாவகமாக பிடித்தார். பாம்புகளைக் கண்டு அச்சப்படக்கூடாது என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மூதாட்டியின் இந்த துணிச்சலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். हे करू नको आई आई बस 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 बात लय नको पोट पोट सावई नाही ना सावली गाल की अजून थोडं हात पुढे जाऊ दे थोडासा अजून तोंडापाशी. हा बस चिडले जाऊ नको. थांब रे जाऊ दे. பீகார் மாநிலம் பாட்னாவில் இடைவிடாது பெய்த பலத்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. பாட்னாவில் உள்ள மச்சுபா டோலி என்ற இடத்தில் வீடுகள் மற்றும் கடைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ரயில் நிலையங்களில் தண்டவாளங்களை மூழ்கடித்தவாறு மழைநீர் தேங்கி நின்றது. ஒடிஷாவின் ஜார்ஜ்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பைதராணி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து ஜார்ஜ்பூர் மற்றும் தசரதபூர் பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. சுமார் 600 மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த நிலையில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் ரப்பர் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என அதிகாரிகள் கூறினர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் ஸ்ரவண மாதம் 3வது திங்கட்கிழமையை முன்னிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மலர் தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கேரள மாநிலத்தில் ஓடும் பேருந்தில் செல்மிஷம் செய்ததாக கூறி முதியவரை இளம்பெண் பலார் என அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேர் அமரும் வகையிலான இருக்கையில் அருகே அமர்ந்திருந்த முதியவர் இளம்பெண்ணிடம் அத்துமீறியுள்ளார். இதை அப்பெண் அருகிலிருந்த தன் சகோதரியிடம் கூறவே அவர் எழுந்து சென்று முதியவரின் கன்னத்தில் அறைந்து கடுமையாக திட்டினார். அவர் ஆவேசமாக திட்டி தீர்த்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. കാണിക്കണ ക്യാമറ
നിനക്ക് എന്റെ അനിയത്തിനെ തുറന്നോ? கேரள சிறைகளிலிருந்து தப்பி சென்றவர்கள் பரோலில் விடுவிக்கப்பட்டவர்கள் இதுவரை திரும்பாததால் சிறைத்துறை பரிதவித்து வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விருத்தாச்சலத்தை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி கோவிந்தசாமி தப்பித்து சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு வியூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இச்சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஏற்கனவே சிறையிலிருந்து தப்பி ஓட்டம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பாதுகாப்பு காவலர்களின் கண்காணிப்பிலிருந்து தப்பி சென்றது, பரோலில் விடுவிக்கப்பட்ட போது தலைமறைவானது உள்ளிட்ட சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இதுபோன்ற தப்பி ஓடிய 50 பேரில் 14 பேர் இதுவரை சிக்கவில்லை. கடந்த ஆண்டு கணக்கெடுப்பில் பரோலில் சென்று திரும்ப வராத 100க்கும் மேற்பட்ட கைதிகளில் 85 பேர் இன்னும் சிறைக்கு திரும்பவில்லை. இதனால் கேரள சிறைத்துறையினர் பரிதவித்து வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.